சேர்ந்தவங்க சொல்றாங்க, புத்தகத்தை காட்டாதீங்க, புத்தகத்தை காட்டாதீங்கன்னு அலறாங்க. ஆனா அணி தலைவர் புத்தகத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினாங்களா? என்ன அர்த்தம்? நான் பதில் சொல்ல தயார்னு அர்த்தம். அப்ப அவங்க சொல்லுவாங்க பதில், அப்ப நம்ம கேட்போம் இன்ஷா அல்லாஹ். மூணாவது விஷயம், 2 கேள்வி கேட்டோமா? மூணாவது விஷயம், முஹிதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு தப்பு செய்த ஒரு மனிதரை வெளியூருக்கு போக சொல்றாங்க, நாடு கடத்துறாங்கன்னு வேணா சொல்லிக்கலாம். அவருக்கு அதை பத்தி அவங்க எழுதுறாங்க, முஹிதீன் மௌலவி தான், மதீனாவில் ஷரியத்துக்கு மாற்றமாக காரியங்களை செய்பவர்கள் இருந்தனர், முனாஃபிக்குகளும் இருந்தனர், யூதர்களும் இருந்தனர். அவர்களையெல்லாம் மதீனாவை விட்டு வெளியேறுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இடாத போது இவருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் இருந்தாங்க, அவங்கள வெளியேற சொல்லல சொல்றாங்களா? பகிரங்கமான பொய். புகாரியின் 574வது பக்கம், பனின் நதீர் என்ற யூத பிரிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடு கடத்தினார்கள். நீங்க புகாரிய பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். அதாவது ஆரம்பத்தில் உலமாக்கள் சொன்னா காசுக்குன்னு ஒரு சிந்தனையை உண்டு பண்ணி வச்சுட்டு அதை அடிப்படையாக வச்சுட்டு அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் ஒரு நம்பிக்கை உண்டு பண்ண பின்னாடி சொன்னாங்க ஒரு கணக்கு இல்லாம சொன்னாங்க, மக்கள் எல்லாத்தையும் நம்பினாங்க. அல்லாஹ் தஆலா அழகான வாய்ப்பை தந்தான், எல்லா பொய்களையும் மோசடிகளையும் தவறான ஆராய்ச்சிகளையும் நிரூபிப்பதற்கு, உலகத்தின் முன்னால் வெளிப்படுத்தி காட்டுவதற்கு இன்ஷா அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவோம். எல்லா வழிகட்ட மக்கள், எல்லா வழிதவறி போன மக்களையும் திருப்பிக் கொண்டு வருவோம். 4வது கேள்வி என்னன்னா, சுப்ஹான மௌலிதுல பக்கம் 7ல 14 சொல்றாங்க, தமிழகத்திலும் கேரளாவிலும் மட்டும்தான் இந்த மௌலிதெல்லாம் இருக்குது, ஒரு வணக்கம்னு சொன்னா உலகம் ஃபுல்லா இருக்க வேண்டாமான்னு கேட்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு தெரியும், அரபி பத்திரிகை மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு தெரியும் தானே, அந்த தைரியத்துல சொல்றாங்க. இது அபுதாபியில நடந்த மௌலிது நிகழ்ச்சியை பற்றிய விளம்பரம். மௌலிது சம்பந்தமான تعلن وزارة الإعلام والثقافة عن تنظيم مسابقة شعرية في ذكر المولد النبوي الشريف. புனிதமான மௌலிது ஷரீஃப் சம்பந்தமான நினைவு நாளில் கவிதை போட்டி இருக்கா? அது அரபியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. மௌலிது நிகழ்ச்சியை போட்டோவே போட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த பத்திரிகை எல்லாம் நீங்க பாப்பீங்களா? அதை காட்டத்தான் அல்லாஹ் தஆலா வாய்ப்பு உருவாக்கி இருக்கான். அதனால இது 4வது கேள்வி, இது ஒரு சரியான பொய். அப்புறம் சுப்ஹான மௌலிது பக்கம் 21 கடைசி 10ல சொல்றாங்க, நாம அந்த கஃபாருல் ஹத்தாயான மௌலிதுல சொல்றோம், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாவங்கள் மன்னிப்பவர்கள் சொல்றதாக வருது. ஆனா மன்னிப்பது என்ற அதிகாரம் தனக்கே உரியது என்று இறைவன் உரிமை கொண்டாடுவதை திருக்குர்ஆனில் காண்கிறோம். நாம் அந்த அதிகாரத்தை எவருக்கும் பங்கிட்டு கொடுக்கவில்லை. நபி அவர்கள் கூட அல்லாஹ்விடம் தான் மன்னிப்பு தேடினார்கள். என்ன சொல்றாங்க, மன்னிக்கும் அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கல. ஆனா குர்ஆன்ல என்ன வருதுன்னா, வ இதாமா கலிபு ஹும் யக்ஃபிரூன், அஷ்ஷூரா 37 அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அந்த நல்லவர்கள் கோபப்பட்டால் மன்னித்து விடுவார்கள், மன்னிக்கும் அதிகாரத்தை மூமின்களுக்கு வழங்குகிறான். அது மாதிரி வலமன் சபர வகஃபர ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர், அஷ்ஷூரா 43 அதாவது பொறுமை காப்பதும் மன்னிப்பதும் உறுதிமிக்க காரியங்களை சேர்ந்தது என்று சொல்றா. அப்போ முஸ்லிம்கள் மன்னிப்பதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு கொடுக்கிறா. அப்புறம் மாயிதா 13ல ஃபஅஃபு அன்ஹும் வஸ்ஃபஹ், அவர்களை மன்னித்து விடுங்கள் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றா, அவங்களுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுக்கிறா. அப்ப என்ன அர்த்தம், மன்னிக்கும் சுயமாக மன்னிக்கும் அதிகாரம் அல்லாஹுக்கு மட்டும். ஆனால் அவன் யாருக்கு கொடுத்தானோ அவர்களுக்கு உண்டு. அந்த அதிகாரத்தை தடுப்பதற்கோ மறுப்பதற்கோ உரிமை உலகத்துல யாருக்கும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அடிமைனா முஸ்லிம்னா அல்லாஹ் கொடுத்த அதிகாரத்தை அங்கீகரிச்சே ஆகணும். அல்லாஹ் குர்ஆன்ல கொடுத்திருக்கான். அதாவது இப்படி சப்ப கட்டு கட்டுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க கணிச்சதுதான் சிறுமிகள்னு. அதுக்கு இதுல இடம் இல்லை, அது நானா சொல்லல, நல்ல கவனிங்க, நான் திருப்பி சொல்றேன். அதாவது அவரு தன்னுடைய மகனுக்கு, அதோட மகனா இல்லையாங்கிறது அப்புறம் இருக்கட்டும், அதுல வர்றது சொல்றேன், பொண்ணு பார்க்க போறாரு.
கல்யாணம் எத்தனை வயசுல? ஒரு 10, 15, 20 வயசுல வச்சுக்கிடுங்க. 20 வயசுல பொண்ணு பார்க்கறது யாரை பார்ப்பான்னு யோசிச்சுக்கிடுங்க. பொண்ணு பார்க்க போற சிறுமின்னு இவங்க சொல்றாங்கல்ல, சிறுமி இல்லை சிறுமின்னு இவங்க சொல்றாங்க. அந்த சிறுமி இல்ல. எப்படி அந்த பிள்ளைய, அதாவது சகீரத்தைனி, 2 இளைஞிகளை பார்க்கிறார் சிறுமி நீங்க சொல்றாங்கல்ல, எப்படி வருதுன்னு பாருங்க. தகத்தசிலானி ஃபீ கதீரி, குளத்துல குளிச்சிட்டு இருக்குது. குளத்துல குளிக்கக்கூடிய பிள்ளைகளை 2 பார்க்கிறார். அது எப்படி இருக்கு? ஹூர், ஹூலின் பெண்கள் இருக்காங்களாங்க, 2-3 வயசு சிறுமிகள். அது ஹூலின் பெண்கள் கேள்விப்பட்டீங்கல்ல, அந்த மாதிரி 2 பிள்ளைய, அதுல மூத்த பிள்ளைய எப்படி வருது? 2 பிள்ளைய குளிக்குது. அந்த 2 பிள்ளைகளும் ஹூலின் பெண்கள் மாதிரி இருந்துச்சு. அதுல மூத்த பிள்ளைய தடவுறார். இந்த சிறுமின்னு இவங்க சொல்லி தப்ப கட்டுவாங்கன்னா அவங்களே கல்ஹூர்னு போட்டாங்க. அப்படி இல்ல, பெரிய பிள்ளைதான், பெரிய சிறுமின்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்னமோ சகீரத்தைன்னு அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா ஆதாரத்தை அப்படியே கொட்டின மாதிரி சில சகோதரர் சிரிச்சாங்க. சகீரத்தைனி மட்டும் அந்த வார்த்தையில வரல, வழங்குதா? சகீரத்தைனி சின்ன பிள்ளை அப்படின்னு மட்டும் வரல. ஒரு வாதத்துக்கு சகீரத்தைனி சின்ன பிள்ளைன்னு வச்சா இந்த எதிர்த்தரப்புல ஆட்களை எல்லாம் 3 வயசு 4 வயசு பிள்ளைய தான் கல்யாணம் கட்டுவாங்களோ? ஏன்னா அங்க போனது வந்தது எதுக்கு போனாங்க? பெண் பார்க்க போனாங்க. பாயிண்ட் வழங்கணும். எதுக்கு போனாங்க? பெண் பார்க்க போனாங்க. சும்மா அங்க தெருக்கடையில போகும்போது 2 சின்ன பிள்ளைல விளையாடுமா, அதை பார்க்கறது போகல. என்னமா அது மாதிரி தெருக்கடையில நிக்கும் போது நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைல ஓடி ஆடி விளையாடுமே, அதை பார்க்க போன மாதிரி. அதான் ஆரம்பத்திலே படிச்சு காட்டினோமே. சந்தேகமா இருந்தா கிதாபையும் கேட்டீங்கல்ல, அரபி படிக்க தெரியாதப்போ? எல்லாத்தையும் தான் காட்டினோம் ஐயா, எல்லாத்தையுமே அழகா காட்டினோமே. அரபி வார்த்தையும் காட்டினோம், உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு கிதாபையும் காட்டினோம். அதுல எப்படி வருது? தொழுகை முடித்ததற்கு பின்னால் அவர் அதாவது தொழுகை முடித்ததற்கு பின்னால் அவர் குத்பாவை முடித்ததற்கு பின்னால் பெண் பார்க்கிறதுக்காக வேண்டிதான் போறாரு. போகும்போது தான் அந்த குளத்துக்கரையில போறாரு, அந்த பெண்களை பார்க்கிறார் அப்படின்னு வருது. இந்த அடிப்படையில் பெண் பார்க்கிறது 3 வயசு பிள்ளை 2 வயசு பிள்ளை தான் பார்ப்பீங்களோ? ஷாவுல் மீது அப்படித்தான் பார்த்தாரா? சரி, இது ஒண்ணு. ஹூர்லியின் அப்படி ஹூர் கல் ஹூர் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதை வைத்தும் அது சின்ன பிள்ளைன்னு வழங்க முடியாது. அது மாத்திரம் இல்ல, அதுக்கு அடுத்த வார்த்தை நீங்க பாருங்க. அதாவது ஃபகால ஹாதிஹி இப்னதி லி இப்னி யூசுஃப் அஸ்ஸானி லவ் ரலிய அபூஹா அன் ஹித்பதி பிலா இபாயின் வலா தவானி. நல்ல கவனிக்கணும். யாருக்கு அர்த்தம் தெரியாம இருந்தாலோ அரபி தெரியாம இருந்தாலும் நான் சொல்றேன், கேட்டுக்கிடுங்க. என்ன வருது அதுல? அந்த புள்ளைய தடவுனர், பொம்பளைய தடவுனர். பொம்பளைய தடவிட்டு அவர் சொல்றாரு, சும்மா தடவுல. நீங்க ஒரு சின்ன பிள்ளைய தடவுனா, ஏமா நல்லா இருக்கியாமா, சோமா இருக்கியா, இப்படிதான் கேட்பீங்க. அல்லது உங்க வாப்ப பேர் என்ன, அம்மா பேர் என்ன, இப்படி சாதாரணமா கேட்போம். இவர் என்ன கேட்டாரு தெரியுமா? அந்த புள்ளைய தலையில தடவிட்டு இந்த பிள்ளையுடைய வாப்பா ஒப்புக்கொண்டால், எதற்கு? திருமணம் முடிப்பதற்கு ஒப்புக்கொண்டார். எந்த தடங்களும் இல்லாமல் எந்த தாமதம் இல்லாமல் அவர் ஒப்புக்கொண்டா என்னுடைய அந்த யூசுப் சானிக்கு நான் அந்த பிள்ளையை திருமணம் முடித்து வைப்பேன், என்னுடைய மருமகளாக நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன் விளங்குதாங்க? புரியுதா எல்லாத்துக்கும்? என்ன 3 வயசு பிள்ளையத்தான் ஷாவுல் மீது கல்யாணம் பண்ணாரப்போ, பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாரா? இது என்ன? இது சின்ன பிள்ளை, அது கிடையவே கிடையாது. பெரிய பிள்ளை தான், குமரி பொண்ணு தான். குமரி பொண்ணை தான் அவங்க தடவி பார்த்தாரே தவிர சகீரத்தை வார்த்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் இப்படி பண்ணல. பெண் பார்த்தாரு, திருமணம் முடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தாருங்கிற வரையும் அதுல வருது. அதனால சின்ன பிள்ளை என்பதெல்லாம் இல்லவே இல்லை என்பதை விளங்கிக்கணும். அடுத்து இன்னொன்னையும் சொல்லிடுறேன். எதுக்கு எடுத்தாலும் பிஜே புக்ல அப்படி எழுதியிருக்கிறார். எங்க திரும்ப திரும்ப சொல்றோம் உங்கள்ட்ட, தலைப்பு என்ன? மௌலூது சம்பந்தமான தலைப்பா, பிஜே புக்கு தலைப்பா? உங்கள்ட்ட என்னங்க படிச்சு காட்டினாங்க? இந்த இருக்கிறாங்கல்ல கண்காணிப்பா இருந்தாங்க, என்ன படிச்சு காட்டினாங்க? மௌலூதில் தவறு இருக்குதா இல்லையா, அதான ஆய்வு. பிஜே புக்ல தவறு இருக்குதா இல்லையா? பிஜே புக்ல தவறு இருக்குதா இல்லையா என்று அது ஒரு சர்ச்சையாக, அது ஒரு விவாதமா இருந்தால் அது தப்பா ரைட்டான் என்று இன்னொரு தலைப்புல விவாதிப்போம். இது அது பாயிண்ட் அல்லங்க. ஏன் அதை நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம்? பிஜே புக் எல்லாம் விவாதமாங்க. அட மௌலூது எடுத்து நீங்க நன்மை